இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. தேவன் உங்களை பலப்படுத்தி காத்து ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை 10 மணி முதல் சபையில் முழு நாள் உபவாச ஜெபம் நடைபெற இருக்குது. காலையில் 10 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் அது பொதுவான ஜெபமும், அதற்கு பிற்பாடு நாள் முழுவதும் நீங்கள் வந்திருந்து உபவாசித்து ஜெபிக்கத்தக்கதான வாய்ப்பை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எசையாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசையா 43:1 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறது. இந்த யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டும் ஒரே பேர் தான். முன்பு அவன் யாக்கோபா இருந்தான், எத்தனாயிருந்தான், ஏமாற்றுகிறவனாயிருந்தான். தன்னுடைய தகப்பனிடத்துல உன் பேர் என்னன்னு கேட்டப்போ நான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தினான். ஆனா தேவன் அவனை வழியிலே சந்தித்து உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவன் இப்பொழுது ஏசான்னு சொல்லல, என் பேர் யாக்கோபு என்று சொன்னான். தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு தான் யாக்கோபு நான் எத்தன் சொன்னான். தேவனாக கர்த்தர் அவன் மேல் வைத்த அன்பு நிமித்தமாய், அவன் மேல் வைத்த இரக்கத்து நிமித்தமாய் அவனுடைய பேரை யாக்கோபு எத்தன் என்கிற பெயரிலிருந்து இஸ்ரவேல் என்கிறதான பெயரை கொடுத்தார். இங்க ரெண்டையும் சொல்றாரு. யாக்கோபை நான் உன்னை சிருஷ்டித்தேன், ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டதான உன்னை நான் இஸ்ரவேலாய் உருவாக்கினேன். இப்பொழுது நீ மாற்றப்பட்டவனாய் இருக்கிறாய். யாக்கோபா இருந்த காலத்தை காட்டிலும் உருமாற்றப்பட்ட இஸ்ரவேலாய் இருக்கும் போது உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாராக, உங்களுடைய பெயர்களை எத்தனா இருந்தால் பேரை மாற்றுவாராக. எத்தன் என்கிற சூழ்நிலையிலிருந்து ஆசீர்வாதம் என்கிற சூழ்நிலைக்கு உங்களை மாற்றுவாராக. அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள் என்று கேட்டால், உன்னை நான் மீட்டு கொண்டேன். God has redeemed you. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், ஆகையால் நீ பயப்படாதே. ஏன் நீ பயப்படக்கூடாது? அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அந்த நேரத்தில் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, கொந்தளித்து பொங்குகிற ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஒருவேளை நீ அக்கினி வாயிலாய் நடக்க வேண்டிய வந்தால் நீ வேக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்? யாக்கோபா இருந்து இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்ட, பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட, எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி யாரை குறித்தெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரோ அவளை எல்லாம் பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்க வேண்டி வந்தால் அவர் கூட இருப்பார். ஆறுகளை கடந்தால் அவைகள் உண்மையில் பொருளாது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவாய். நீ அக்கினியில நடக்கும்போது வேக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலே இதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கு செய்து ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் பதற மாட்டோம், கலங்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாங்கள் தண்ணீர்களை கடந்தால் எங்களோடு இருப்பீர், ஆறுகளை கடந்தால் அவைகள் பொருளாது, அக்கினியில் நாங்கள் நடந்தால் வேக மாட்டோம். இந்த நிச்சயத்தை இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. அப்படி தந்தபடியாலும் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திரும்ப சொல்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். God will be with you. ஆறுகளை கடந்தால் அவர்கள் மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. May God bless you abundantly again and again and again and again. ஆமென். மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு முழுவதும் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.